பக்கத்துல வா முதல்ல. நில்றா. என்ன பாரு. என்ன பார்த்தா நான் உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு? என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? அப்புறம் ஏன் நல்லா வார்த்தை உனக்கு நான் நல்லது செய்ய போறேன், சரி பண்ணி கொடுக்குறேன். சரியாடா? சரியா? யாரா வந்து யாரு? யாரு நீ? யாரு நீ? தனி சின்ன தனி யாரு நீ? முதல்ல யாரா நீ? என்ன பாரு. யாரு நீ? யாரு நீ இந்த உடம்புல இருக்கிறது? யாரா நீ? கூப்பிட காதைக்கலையா? இந்த கருப்பை கூப்பிட காதைக்கலையா? இந்த கருப்பை கூப்பிட காதைக்கலையா உனக்கு? என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? பயமா இல்ல. இந்த சாட்டை சும்மா நின்றுங்க. விடுங்க, பக்கத்தில் போங்க. போங்க, விடுங்க. சும்மா நின்றுங்க. யாரு நீ? யாரா நீ? யாரு நீ? யாரா நீ? யாரா நீ? யாரா நீ? யாரா நீ? யாரா நீ? யாரா நீ? யாரு நீ? யாரு? யாரு நீ? யாரா நீ? யாரா நீ? யாரு நீ? சுத்தி வட்டம் போடுங்க. வட்டம் வட்டம் சும்மா போடுங்க. நீங்க எல்லாம் பயப்படாங்க. போடுங்க. நீ ஆட்டி பட நாயே. வெளியில போற நாய்க்கு இங்க என்னடா வேலை? இங்க என்ன வேலை? உன் பேர் என்ன? உடம்புல இருக்க பேர் என்ன? பதில் சொல்றா. பதில் சொல்லு. ஏன்னா அந்த பிள்ளைய பிடிச்சிருக்க? ஏன் ஏன் எதுக்கு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு எதுக்கு எடுக்கவா? நான் இருக்கையில எடுத்துட்டு போயிருவா பிள்ளைய? எடுத்துட்டு போயிருவா நீ? எடுத்துட்டு போயிருவேடா? வெளியில ஓடியே போயிடும். சூட சேர்த்துக்கீங்க. சூட சூட செய்ய எனக்கு பிள்ளை விட்டு வெளியே ஓடியே போயிடும். போயிருவியா? போயிருவியா? போக மாட்டேயா? ஏடா போக மாட்டேன்? ஏன் போக மாட்டேன்? ஏன் போக மாட்டேன்? அதாவது பிள்ளைய நல்ல வார்த்தையை விடணும். ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்த காட்டேரி மாதிரி ஏவி விட்டுருக்காங்க. சொல்ற வார்த்தை புரியுதா? அது வந்து பயங்கரமா இருக்கு. இவனை மாச்சுக்கிறதுக்கு கூட வந்து வழியை ஏற்படுத்தி கொடுத்தோம். சொல்ற வார்த்தை புரியுதா? நான் இப்ப அதுக்கு வெளியேற்றி கொடுக்குறேன். சொல்ற வார்த்தை புரியல. கண்டிப்பா வெளியேற்றிடுவேன். ஒன்றும் பயப்பட வேணாம். சொல்ற வார்த்தை புரியல. வெளியேற்றி கொடுத்துறேன். அதே போல ஒரு 3 நாளைக்கு மட்டும் இவன்ட்ட கனி எப்படினாலும் சரி 7 நாள் வச்சு விட்டுருங்க. கூட நீங்க கூட இருப்பீங்கல்ல, வீட்டுல இருப்பீங்கல்ல. சொல்ற புரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து வெளியேற்றி கொடுக்குறேன். அதுல இருந்து நல்லா வார்த்தை கேட்டு சரியா 7 நாள்ல இவன் சரியாயிடும். குணமே ஆயிடுவான். மறந்துடக்கூடாது. அதே போல 3 நாளைக்கு வீட்லயே வச்சிருங்க. எங்கேயும் அனுப்ப வேணாம். எங்கேயாவது தனியா போகணும்னா கூட நீங்க யாராவது போங்க. மறந்துடக்கூடாது. 3 நாள் தான். அந்த 3 நாள்ல இவன் பழைய நிலைமைக்கு வந்துடுவான். மறந்துடக்கூடாது. சொல்ற புரியுதா? என்னடா மகளே இவ்வளவு பெருசு பயப்படுவீங்க? அவரே மனநல அவரா இது பண்றது அண்ணாலும் பண்ணனா. அதனால தான் 3 நாள் அவர் காத்து கொடுத்துருக்கு. சரிங்களா? அவருக்கு இதற்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அண்ணன் இல்லாமல் போயிடுவார். சரிங்களா? அப்போ நீங்களும் பிறக்கல. இதனால் எழுதிக்கணும். இப்போ
கொஞ்சம் நாளாகும். சும்மா யாருமே நான் அவருக்கு இல்லை சும்மா அந்த துணி எடுங்க ஐயா. அப்படியே தண்ணி முடிச்சு போய் பாரு. அது என்ன சாமி போடுறேன். உட்கார் உட்கார் உட்கார். சரியாயிடலாம். சொல்ல புரியுதா? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே போல